ஹலோ எவ்ரிஒன். ஒரு வழியா நேத்தி பிக் பாஸ் ஃபினாலே வந்து முடிவடைஞ்சிருச்சு. எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து நான் பிக் பாஸ் பார்க்குற ஒரு ஆள் தான். எனக்கு ஜென்ரலா பிக் பாஸ் பார்க்கும்போது, இந்த மாதிரி எனி ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் எப்பவுமே இருந்ததுண்டு. அந்த ஒரு ஃபீட்பேக் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஃபினாலே நேத்தி பார்க்கும்போது 6 மணி நேரம் நிஜமாலுமே வந்து திணற திணற இட் வாஸ் டூ மச் டூ வாட்ச். அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவாவுமே வந்து அது இல்லன்னு நெனச்சேன். அத தாண்டி இவ்ளோ பெரிய ஒரு ஷோவுக்கு வந்து ஒரு ட்ராஃபி வந்து ஒண்ணு வடிவமைக்கிறாங்க. அந்த ட்ராஃபிய பார்த்தா வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த ராகு கேதுக்கெல்லாம் வந்து கோயில்ல செல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வெரி பேட் டிசைனா எனக்கு தோணுச்சு. இவ்ளோ பெரிய ஷோவோடைய ஒரு ட்ராஃபி அப்டின்னா வந்து, அது வந்து ஒரு கிளிட்ஸ் அண்ட் கிளாமரோட அவ்ளோ சூப்பரா அட்ராக்டிவா இருக்கணும். எனக்கு அத பார்த்த உடனே டக்குன்னு தோணுனது வந்து இந்த ராகு கேது சிலை தான். நீங்களே பாருங்க. நான் அந்த 2 இமேஜையும் போடுறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு அது தோணுதா? அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்லணும்னு நெனச்ச ஒரு முக்கியமான ஒரு ஃபீட்பேக் வந்து என்ன அப்டின்னா வந்து, ஜென்ரலாவே பிக் பாஸ் மட்டும் இல்ல. ஜென்ரலாவே எனி ரியாலிட்டி ஷோல இன்னமும் வந்து இந்த ஏழை அப்படின்ற ஒரு டாக வந்து இன்னுமே ஏன் புடிச்சுட்டு தொங்குறாங்க இந்த 2025ல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல. ஏற்கனவே வந்து சிவா கார்த்திகேயனுடைய ஸ்டேஜ்லலாம் வந்து அத பண்ணாங்க. ஓகே. அந்த காலத்துல இட் வாஸ் குவைட் ஓகே. பட் இன்னமும் வந்து நீங்க இந்த ஏழை அப்படின்ற டாகெல்லாம் வந்து புடிச்சுட்டு தொங்கணுமா? அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாலுமே தெரியல. நிஜமாலுமே ஏழையா இருந்தா பரவால்ல. அத பத்தி நான் வந்து ஒரு ஏழையா பொறந்து, வளர்ந்து ஒருத்தவங்க முன்னேறணும் அப்படின்னு தான் நானும் நெனைக்கிறேன். ஆனா, இவங்கலாம் நிஜமாலுமே ஏழைகளா? அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த விஜே விஷால் இருக்கட்டும், ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வெல்கம் ஹோம் மை ரெட் பியூட்டியா அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு ஒரு BMW கார வந்து வாங்குறாரு. ஆனா, இன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த பணத்துக்காக நீங்க என்னம்மா யார் கால்லலாம் விழுந்தீங்க? அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு. இதே நீங்க சௌந்தர்யாவ பார்த்தீங்க அப்டின்னா வந்து அவங்களோட வ்ளாக்ல வந்து ஒரு ஆடி கார் தான் வந்து ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க iPhone, iPad வச்சிருக்காங்க. ஹோம் டூர் காட்டுறாங்க. எந்த ஏழைகள் வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல. ஆனா வந்து நாங்க வந்து ரொம்ப ஏழைகள். பேக்கரி வச்சு தான் வந்து எங்க அப்பா வந்து எங்கள காப்பாத்துனாரு. அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஏழை டாக் வந்து ஒண்ணு பாடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பேக்கரியும் ஒரு பிசினஸா இருக்கலாம். பட் ஆனா நமக்கு தெரியல. அவங்கள பார்த்தா வந்து ஏழையா இருந்ததுக்கான எந்த ஒரு சுவடுமே வந்து அவங்களுடைய விளாக்ஸ்லயோ, ஒரு இதுலயோ, அவங்களுடைய கான்டாக்ட்லயோ எதுலயுமே வந்து நமக்கு தெரியவே இல்ல. ஈவன் வின்னரான முத்துக்குமரன் கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட விளாக்ஸ்லலாம் அவரு துபாய் போய் ஷோஸ் பண்ணியிருக்காரு. நெறைய பட்டிமன்றம் பண்ணியிருக்காரு. நெறைய விஷயங்கள்லாம் வந்து அவரு பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த ஏழைன்ற டாகுக்குள்ள போய் அவரு சிக்கிக்கணுமா? ஏன்னா, அவரு வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வர எபிசோட்ல அவரு என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல இந்த பிக் பாஸ் ஜெயிச்ச உடனே, எங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி குடுக்கணும். அப்டின்ன உடனே, அந்த செருப்ப வந்து விஜய் டிவி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது துபாய்லலாம் போய் ஷோ பண்ணவரு வந்து, அவங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு கூட வாங்க முடியாத நிலைமையிலயா இருக்கிறாரு? அப்படின்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் ஒண்ணு சொல்லுவேன். இவங்கலாம் வந்து ஒரு எளிமையான ஒரு பின்புறத்துல இருந்து வந்தவங்களா இருக்கலாம். ஆனா, ஏழை அப்படின்னு அவங்கள டாக் பண்ணிக்கிறது எந்த காலத்திலயும் வந்து என்னால ஒத்துக்கவே முடியாது. அப்படி பார்த்தா நாங்கலாம் வந்து பரம ஏழை அப்படின்னு நாங்கலாம் வந்து சொல்லிக்கணும். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்கு. ஆனா, அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு ஒரு சோக கீதம் போட்டு, இதெல்லாம் வந்து பண்றது வந்து ரொம்ப இன்னமும் இந்த காலகட்டத்திலயும் இது பண்றது வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு கிரிஞ்ச் எஃபெக்ட்டா தான் வந்து இருக்குது. ஐ திங்க் விஜய் டிவி தான் இதுக்குள்ள ரொம்ப, ரொம்ப மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து இவங்களுடைய ஸ்கில்லையோ, திறமையோ வந்து நான் கண்டிப்பா வந்து டவுட் பண்ணல. ஆனா வந்து அவங்க அத நல்ல தீர்க்கமா நம்பலாம். நான் வந்து கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டேன் அப்டின்னா, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு கஷ்டப்படணும் தான். எல்லாருமே இந்த கஷ்டத்த பட்டுருக்கோம் அப்படின்னு தான் வந்து நான் நெனைக்கிறேன். இப்பவும் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா வந்து, நீங்க நிஜமான ஏழைகள் அப்டின்னா அது வேற. நீங்க ஒரு எளிமையான பின்புறத்துல இருந்து வந்தவங்க, அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்ல அப்படின்னு அப்படின்னு இருந்து வரவங்க வந்து, இந்த ஏழைகள் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்ல. அப்படின்னா வந்து நம்ம நிஜமா ஏழையா இருக்கிறவங்களையே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சீசன்ல இருந்தாவது இந்த மாதிரி ஒரு ஏழை டேக மாட்டி, அதுக்கு ஒரு வயலின் இசைய போட்டு நம்மள வந்து கிரிஞ்ச் எஃபெக்ட் குடுக்கறத வந்து நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிஜமான ஏழைகளுக்கு இதெல்லாம் வந்து நம்ப செய்வோம். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சொன்னது கரெக்ட்டா?